இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸை பற்றி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அப்படி கொஞ்சம் லிமிட்டாக எடுக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எவ்வளோ ஃபேமிலி பாதிக்கப்படுது. பசங்க வந்து அப்பாவை இழக்கிறாங்க, லேடிஸ் வந்து ஹஸ்பண்டை இழக்கிறாங்க ட்ரிங்க்ஸ்னால். சின்ன வயசுலேயே நிறைய இழப்புகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய பார்த்துட்டேன். ட்ரிங்க்ஸ்னால இழப்புகள் வந்து எங்கள் ஃபேமிலிலேயே நிறைய இழப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இதில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது அதாவது இப்போ ரொம்ப சாப்பிட்றவங்க வந்து டக்குன்னு அவாய்ட் பண்ணால் உயிருக்கு ஆபத்தும்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டாக குறைச்சிட்டே வாங்கலேன், குறைச்சி படிப்படியாக குறைச்சிட்டு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஃபஸ்ட்டு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பட் வந்து தேவையில்லாதது. கொஞ்சம் பேர் அலர்ட் ஆகிக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அடிக்ட் ஆகிறவங்கள ஒன்றுமே செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ போராடியாச்சு. போராட்டங்கள் பயங்கர போராட்டங்கள். எல்லோரும் போராடுறாங்க. பட் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேங்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து நிறைய குடும்பங்களை எதனால் இறந்தோங்கிறதே தெரியாம பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால இறக்குறாங்க. அது எதனால் இறக்குறாங்கன்னே தெரியாமல் இறக்குறாங்க. ஸோ ட்ரிங்க் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சம் லேடிஸ் கூட இப்போல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ட்ரிங்க்ஸால் ஒன்றும் ஆகலை வைக்கலன்னு ரொம்ப பெருமிதத்தோடு. அது யார், சூர்யா மீடியா ஆஃபீஸியலாக அந்த சூர்யாங்கிற லேடி வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுதான். அது நினச்சிட்ருக்கு அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அதில் உடம்புல வந்து லிவர்லலாம் அவ்வளோ பாதிப்பாக இருக்கும். லிவர் வந்து என்ன செய்யுமா, லாஸ்ட்டு 10% இருக்கிற வரைக்கும் போராடுமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிவர் வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால லிவர் தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறப்ப அந்த லாஸ்ட் அந்த 10% இது கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா. பட் வந்து ஒரு தடவை நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து தான் அடுத்த ட்ரிங்க்ஸே பண்ணணுமா. அது வரைக்கும் அந்த லிவர் வந்து போராடுமா. அந்த ட்ரிங்க்ஸோட வந்து அதனோட எஃபெக்ட், ஆல்கஹாலோட எஃபெக்ட் தாங்க முடியாமல் போராடும். அப்போ நம்ம ஒரு தடவை குடிச்சிட்டு ஒரு 6 மந்த்தோ ஒரு 3 மந்த்ஸோ கழித்து இன்னொரு தடவை குடித்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம். அடிக்கடி பண்ணிக்கிட்டே அது போராடுறதுக்கே 6 மந்த் ஆகுது. இதில் வேறு டெய்லி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது போராடி அதனோட சக்தி அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தானே ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போது அதை எப்படி என்ன சொல்கிறது, ஒரு பானையில் வந்து இவ்வளோ தான் நான் எங்களோட லேடிஸ் இதையே சொல்கிறேன். ஒரு பானை வந்து ஒரு சோத்து பானைன்னு வச்சுக்கிறோம். ஒரு கிராமத்து பாஷையிலேயே சொல்லுவோம். ஒரு சோத்து பானை இருக்குது. அந்த சோத்து பானையில் இவ்வளோ தான் சோறு, ஒரு 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 பர்டிகுலர் அளவுக்கு தான் அதில் வந்து அரிசி, ஒரு பர்டிகுலர் அளவு தான் அந்த பானையில் வந்து அரிசி போட்டால் சோறு பொங்க முடியும். அதே இது வந்து கொஞ்சம் தாண்டினா என்னாகும், வேகாது, சட்டி கருகிரும், அப்புறம் தண்ணியும் பத்தாது, பொங்கி சிந்திரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுதான் ஒரு தடவை ஊற்றுனோம்னா, அந்த ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணோம்னா அந்த அந்த லிவர் வந்து பாதிப்பாகுது. அதை தன்னை வந்து அந்த ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணதுலேருந்து தன்னை இது பண்ணுறதுக்கு 6 மந்த் 1 இயர் ஆகும் போல். நம்ம அதை கிளியர் பண்ண மறுபடியும் குடிச்சிக்கிட்டே நெக்ஸ்ட்டு டைமு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது எப்படி தன்னை இது பண்ணிக்கிட்டே இருக்கும், செயல் இழந்துக்கிட்டே தானே. ஆனாலும் அதனோட ஒரு குட்டு இதை பாருங்கள். அதாவது லாஸ்ட் டைம் வரைக்கும் போராடும் லிவருக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் உண்டு. கொஞ்சமாக அதை 40% 30% இருக்கிற வரைக்கும் அது போராடும் ஃப்ரெண்ட்ஸ். புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரிங்க்ஸ் இதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்றாங்க.
சாப்பிட்றாங்க மீன்ஸ் அந்த சாப்பிட்றதுனால உள்ள சத்துக்கள் வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். பட் வந்து ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் தான். ஆல்கஹால் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப இப்போ வெளிநாட்டிலலாம் பண்ணுறாங்க மீன்ஸ் அதை லிமிட்டாக எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த லிமிட்டேஷன் இன்னொன்று வெளிநாட்டில் உள்ள அந்த ட்ரிங்க்ஸில் வந்து அவ்வளோ எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் அவங்க இது இப்போ தெரிஞ்சு அந்த கூலிங் ஏற்ற மாதிரி கம்மியாகிடணும் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் வெளிநாட்டில் வந்து அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம இன்க்ளூடிங் மை ஃபேமிலி ஆல்சோ, எங்கள் ஃபேமிலியிலேயே நிறைய பேர் உயிர் போயிருக்கு. அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை நம்பி இருக்கிறாங்க, நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை பண்ணுறாங்க. அதான் சொன்னேனே, தெரியாமல் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும், தெரிந்தே செய்த தப்புக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட். கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு பிள்ளைங்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? என்ன தான் அது வந்து நம்ம சாப்பிடாம இது அதை வச்சுக்கி சாப்பிட்டாலும் அதனோட எதிர்ப்பு சக்தியை ஓரளவு தான் தாங்கும். இப்போது சுகரு சாப்பிட்டுட்டு இது 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 எதுக்கு சமன்னா, நல்லா இது அல்வாவோ ஏதோ சுகர் உள்ள சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கிறதுனால அந்த சுகரோட இது வந்து குறையாது. சுகரோட கரெக்டாக தான் இருக்கும். அந்த சுகரோட அளவு சுகர் போய் தான் சேரும். அதுக்கு தண்ணி சாப்பிட்றதுனால சுகரை கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் இல்லை. இந்த தண்ணியோட எஃபெக்ட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்காக ஃபுல்லாக கட்டுப்படுத்தாது. சுகர் வந்து சேரத்தான் செய்யும். விஷத்தை குடிச்சிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டேன் அதனால் விஷம் வந்து இதாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது சிகரெட்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். என்ன சொல்கிறீங்க? அப்படி எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூட சிகரெட் பண்ணுவாங்க. அவங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல, அட்டாக் வந்து வந்ததே தெரியாமல் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி இப்போ அந்த லேடி தான். அதில் என்ன பிரச்சனைன்னா, லேடி தான் அவ்வளோத்தையும் தாங்க வேண்டியிருக்கு. அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த சுமையை யார் சுமப்பா? அந்த லேடி வந்து அதாவது இதை ஒரு சொல்லி கொடுத்துட்டு போகிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே சொல்லி கொடுக்காம போகிற அந்த லேடிக்கு எவ்வளோ பிரச்சனையில் தாங்க. அதுலேயும் கிராமத்தில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்குலாம். ஹஸ்பண்ட் எதுக்கு இறந்தாங்க, என்ன இது குடியில் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன எதிர்த்து போராடுவாங்க. ஏன் இந்த ட்ரிங்க்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டேங்கிறாங்களே? இப்போ யாருமே கேட்குற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ட்ரிங்க்ஸ்னால் அவங்கள நம்பி இருக்கிற குடும்பம் தான் இதாகுது. ஃபேமிலி ஃபால்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி ஆல்சோன்னு எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர், என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி இறந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸ் பண்ணி ஒரு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர்லாம் சின்ன வயசுலேயே ஆக்சிடெண்ட் ஆகி இழந்துட்டார். என்னோடய தம்பி ஓன் பிரதர் கூட டாக்டர் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு டாக்டருக்கு அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிருந்தாப்புல. அப்போ தங்கியிருக்கணும். அசட்டு தைரியம், அதாவது குருட்டு தைரியம்பாங்களா, அந்த தைரியத்தில் அவன் வந்து அன்றைக்கி கார் எடுத்துகிட்டு போகல, பைக்கு தான் கொண்டு போனாப்புல. கொஞ்சம் ஒரு 1.5 ஹவர் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஊருக்கு. அது சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அப்போ ட்ரிங்க் பண்ணி போயிருக்கான். அதனால ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட பேர் ஒய்ஃபை விட்டுட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டு அவங்கள. அப்புறம் என்ன இருக்குது எதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து எப்படின்னா, ஒய்ஃபுக்கிட்ட நம்ம மதிப்பு குறைஞ்சிருமோன்னு சொல்லிவிட்டு அவங்களோட சேலரியை சொல்ல மாட்டேங்காங்க, என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேங்காங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க, தெரிவிக்க மாட்டேங்காங்க. எல்லாருமே அப்படி தான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. அப்பா அம்மாருக்கு கேட்காங்க, இவ்வளோ நாள் அவங்க கூட வாழ்ந்து இல்லை, என்ன லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி அரேஞ்சு மேரேஜ், ஏதோ சம்திங் மேரேஜ். அப்போது அந்த மேரேஜில் வந்து அவங்க இறந்துடுறாங்க.
இவ்வளோ நாள் நீ அவங்க கூட வாழ்ந்ததில் என்னத்தை இது பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க சொன்னால் தானே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒய்ஃபுகளுக்கு தெரியும். அவங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்களே. அதாவது நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன், உனக்கு இப்படி செஞ்சு எதுவுமே சொல்கிறது கிடையாது. கேட்டாலும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறது. உன் வேலையை பாரு. அவங்களுக்கு வந்து சொன்னால் அந்த ஒரு கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறாங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்? ட்ரிங்க்ஸ் வந்து வாழ்க்கையில் தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? இம்பார்ட்டன்ட் இல்லையே. இப்போ சாப்பாடு வந்து இம்பார்ட்டன்ட். சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க என்ன நினச்சிட்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்றலாம் அப்போன்னா வந்து இதாகும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சாப்பாட்டில் ஒரு சில சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண கொஞ்சம் இதை வந்து இது குறைக்கத்தான் செய்யும் இல்லையா. ட்ரிங்க்ஸ் பண்ண முழுசாக வந்து இது பண்ண முடியாது. அதனோட ட்ரிங்க்ஸ் பண்ண எஃபெக்ட் வந்து இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் என்ன சிகரெட் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சீக்கிரம் வரும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு மெதுவாக உள்ள அதாவது 90% ஆன பிறகு தான் அவங்களோட ட்ரிங்க்ஸ் பண்ணுற இதே அவங்களுக்கு என்ன ஃபால்ட் ஆகுதுன்னே தெரிய வருமா. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் வந்து தெரிய வராதான். அவங்க உடம்புல வந்து 90% ஃபால்ட் ஆன பிறகு தான் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இப்படி ஆச்சுங்கிறது. அதுவும் வந்து வேறு ஒரு உடம்புக்கு வேறு ஒரு பிரச்சனைக்கு காமிக்க போனால் தான் இதை பற்றியே கண்டுபிடிப்பாங்களாம். ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு போனால் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னு அங்கே போய் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் ஒன்றும் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். நெல் அந்த சூர்யாங்கிற லேடிலாம் எத்தனை 19 வயசுலேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுதான். ஆனால் உடம்புல ஒன்றுமே இல்லை. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதால் சொல்ல முடியும்? அதனோட லிவர் டெஸ்ட் எடுத்து பார்த்துச்சுன்னா தெரியும். ஃபங்க்ஷனிங் வந்து ஒன்றும் இல்லைன்னு மட்டும் நினைக்க. அதனோட அதாவது விஷம்தான். அது மெதுவாக கொள்ளும், உடனே கொள்ளாது, டக்குன்னு உயிர் போகாது. சாப்பிட்றதோட ஒரு சத்துக்கள் வந்து அதை இது பண்ணுது. அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அதனோட ஒரு சில சத்துக்கள் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துது. பட் வந்து ட்ரிங்க்ஸான ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்போ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறோம். அந்த ஸ்வீட் சாப்பிட்ட தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி போய் ஒரு சில ஸ்வீட்ஸ்களில் கொஞ்சம் ஸ்வீட்டை இது பண்ணும். பட் வந்து ஸ்வீட் தானே, அதனோட இது சேர்ந்துக்கிட்டு தானே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸுங்கிறது. ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸ்னால ரொம்ப குடும்பம் கெடுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பாருங்கள். எல்லாருமே சொல்கிறேன். எல்லாருமே இப்போ நிறைய பேர் அதாவது நிறைய பேருக்கு அது அடிக்ட் ஆகிட்டு வராங்க. மார்னிங் ஈவினிங் எந்த நேரமும் அடிக்ட் ஆகிட்டு நல்லா சாப்பிட்றேன், அதனால் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற. ஒன்றும் செய்யலைன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு? உள்ளுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும் தெரியுமா? அது எல்லாம் டேமேஜ் ஆகி 90%க்கு அப்புறம் தான் அது தெரியவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸால் இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தெரியவே வராது. அவங்க சும்மா சாதாரண ஒரு இது போல் நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் ட்ரிங்க்ஸால் இறந்து போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? அதாவது ஓரளவுக்கு தான் போராட முடியும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள திருத்துறது நம்ம சொல்லி பார்ப்போம், இது பண்ணுவோம், இதை கூட விட பார்ப்போம். ஆனாலும் திருந்தாட்டி என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண? ஓரளவுக்கு தானே போராட முடியும். அவங்களோடையே போராடிட்டே இருந்தேன்னா மற்ற இதெல்லாம் யார் பார்ப்பா சொல்லுங்கள்? நம்பி வந்த பிள்ளைகளெல்லாம் யார் பார்ப்பா? மற்ற வேலைகளை யார் பார்ப்பா? புரியவே மாட்டேங்குது. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி இல்லை. அப்போதைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி கிறக்கமாக தூங்கணும், அவ்வளோதான். சில நேரம் நானே இதனால் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் இறந்தாங்கல்ல, அந்த இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சு, அப்போல்லாம் மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு. உடனே தூங்குறதுக்கு மாத்திரைலாம் கொடுத்தாங்க. அது வந்து என்ன பண்ணுது, அது போதை மாத்திரை மாதிரி போல் அப்படியே சொக்க வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். சொக்குது, அப்படியே பயங்கரமாக சொக்குது.
சில டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி தூக்கச்சடவோடையே உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்பப்புறம் அதை தாங்க முடியாமல் அந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால சங்கடமாக தான் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? அவங்கள வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பிள்ளைகளே விட்டுட்டு போயிடுறாங்க. மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கட்டடத்துலேருந்து விழுந்துட்டாங்க. எதனால விழுந்த என்னதுன்னு இப்படி திரும்பி பார்க்கமுன்னா அந்த மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸில் எதனாலன்ட்டு திரும்பி பார்க்கமுன்னா இறந்துட்டாங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரே காரணத்தினால அந்த லேடி இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் இது நிஜமாக நடந்த சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃபேமிலியிலே நடந்தது. திருமணமாகி ஒரு 1 இயர் கழிச்சு இறந்தாங்க. மாதத்தில் இறந்தாங்க. திருமணமாகி 10 வயசு பையனெல்லாம் விட்டு இறந்தாங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லவங்க தான். எல்லாருமே நல்லவங்க. ட்ரிங்க் பண்ணுற எல்லோரும் ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க செய்கிற எல்லாமே நல்ல செயலாக இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று வந்து அவங்கள வந்து அப்படியே டேமேஜ் ஆக்கிடும். அந்த இந்த இந்த படத்தில் அது என்ன சூர்யா நடித்த படத்தில் சொல்லணும்ல, அது என்ன சிங்கம் ஒன்று படத்தில் அந்த அவன் வந்து சூர்யா வந்து எழுதிட்டு இருக்கும்போது இவன் ரவுடிகள் வந்து ஏதோ அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இடையில ஏதோ ஒரு இடத்துல வந்து இது பண்ணப்ப அவன் வந்து எழுதும்போது என்னையை பற்றி ஏன் எழுதுனேன்னா நீ அப்படிம்பான். என்னவா இருந்தாலும் நீ ரவுடி தானவே அப்படிம்பா. அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து அவங்க நல்ல பேரையும் கெடுத்து விட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பிள்ளைகளை நல்லா பார்க்காங்க, அப்படி இது பண்ணுறாங்க, எல்லா கடமைகளும். ஆனால் அந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று அவங்கள அப்படியே தலையில் குடிகாரன் தானே அப்படின்னு அசால்ட்டு சொல்ல வச்சுருதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்கு தேவையில்லாமல் லேடிஸும் இப்போ குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கஷ்டமாக இருக்குது. லேடிஸ்க்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அழுத்தத்தினாலேயே நாங்கள் லேடிஸ் பூரா கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ட்ரிங்க்ஸ் தயவு செஞ்சு குடும்பத்தை வந்து விட்டுட்டு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நம்பி குடும்பம் வருதில்ல. அப்புறம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ட்ரிங்க்ஸே பண்ணிகிட்ருக்கலாம்ல? ஏன் மேரேஜ் பண்ணுறாங்க? மேரேஜ் பண்ணாமல் சும்மா இருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி குடிச்சிக்கிட்டே வாழ்க்கை பூரா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல? ஏன் மேரேஜ் பண்ணுறாங்க? நம்ம மேரேஜ் பண்ணி நம்மளை நம்பி இவ்வளோ உயிர் இருக்கே, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் யாரும் ஒன்றும் சொல்கிறத கேட்குற நிலைமையில் இல்லை. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ்? குறைச்சிட்டு அதனால் வர்ற விளைவுகளை சந்திக்காதீங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறோம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறோம், கேளுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சில பசங்க புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க பசங்களே அப்பாவே குடிக்காரு நம்ம என்னன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. சில பசங்க அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்பா தான் அப்படி இருந்தார், நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுறாங்க. சில அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்? நீங்களும் பாதிப்பாகி, ஃபேமிலியும் பாதிப்பாகி, அனாதையை விட்டுட்டு போகிறீங்க. பாவம் தானே இந்த ஃபேமிலிஸ். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லோரும் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதாவது ஓவராக குடிக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கள். புதுசாக எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படியே நிப்பாட்டிடுங்க. வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆபத்தை விளைவிக்கிற அந்த இதெல்லாம் வேண்டாம். ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஏகப்பட்ட, நான் சொன்னேன்ல ஒரு பாட்டியை கூட இது பண்ணாங்கன்னு, அது ட்ரிங்க்ஸுங்கிற ஒரு காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 4 பேர் சேர்ந்து அதை ஒரு பாட்டின்னு கூட நினைக்காம அவங்கள இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்ன? காலையிலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே குளிக்க போன பாட்டியை போய் இப்படி பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஹாஸ்பிட்டலில் கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதமாக. இப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். எல்லா தப்புகளுக்கும் அடிப்படை காரணமே இந்த போதை தான்.
போதைப் பொருட்கள், ட்ரிங்க்ஸு எல்லாமே ஒன்று தான். அதை விட அந்த போதை எடுக்காங்க, அது எப்பா அதெல்லாம் நான் எங்கள் ஃபேமிலியில் யாரும் நான் கேள்விப்படலை. எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் அவங்க அப்படி எடுத்தவங்க யாரும் இல்லை. ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, அதை பார்த்துருக்கேன். அதனால் இறந்தே போயிருக்காங்க. சின்ன சின்ன வயசில் இறந்துருக்காங்க. மேரேஜ் ஆகி 3 மாதத்தில் விட்டுட்டு இறந்துருக்காங்க. மேரேஜ் ஆகி 10 வயசு பையனை, அந்த பையனுக்கு வந்து 1 இயரில் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணை விட்டுட்டு 1 இயரில் இறந்துருக்காப்புல. ஒரு 10 வயசு பையனை விட்டுட்டு இறந்துருக்காப்புல. அந்த 10 வயசு பையனுக்கு என்ன எது தனக்கு மொட்டை போடுறாங்க, அப்பா இறந்ததுனால எதனால இறந்துருக்கா யாருக்கு மொட்டை போடுறாங்கங்கிறதே தெரியாமல் சின்ன பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைகள் இல்லாமல் போனாலும் இது இல்லை. ஆனால் குழந்தைகளை பெற்று அவங்கள சின்ன பிள்ளையில விட்டுட்டு போகிறது தான் என்ன நிலைமை நம்ம எதுக்காக நமக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட தெரியாமல் 10 வயசில் விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். 10 வயசோ 5 வயசோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியவோ விட்டுட்டு போகும்போது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மந்த்ஸில் இறக்காங்கல்ல அந்த லேடிக்கெல்லாம் என்ன 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 இது பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வாழ்க்கையோட என்ட்ரலையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். லிமிட்டாக அந்த ஃபாரின் மாதிரி லிமிட்டாக குடிங்களேன், சாப்பிடுங்களேன். லிமிட்டாக குடிங்களேன், இல்லை சாப்பிடுங்க. நீங்கள் குடிக்கிறீங்க, உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் உட்காந்து குடித்தா தாங்குவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்? அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் குடிக்கிறீங்க? இருக்கணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் என்ன பண்ணாலும் குடிச்சிட்டு வந்தால் நாங்கள் எல்லாருமே சகிக்கணும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியிலே மறந்து கிடக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்க்ஸ் பண்ணால் தண்ணியிலே மறந்து கிடக்குறாங்க. இப்படி இருக்காங்க தெரியுமா? இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் ரிலேட்டிவ் பையனுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் அந்த லிவர் இதானது எப்போ கண்டுபிடிச்சாங்க? சும்மா ஒரு தடவை கீழே விழுந்ததில் நார்மலாக கீழே விழுந்தது அப்போ பார்த்தாங்க. 90% அது 99% வரைக்கும் அது வெளியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நம்மளை கொண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா நினைக்கிறப்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறப்ப கொண்டு போயிடும். அவாய்ட் பண்ணுங்களேன். எவ்வளோ தான் போராட, எல்லோரும் லேடிஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் லைவாக பார்த்துருக்கேன். அனுபவசாலிகள் சொல்லும்போது கேளுங்க. என்னங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியாவோ உங்கள் மகளாவோ உங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மாவாவோ சொல்கிறேன், தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸை குறைங்க. ட்ரிங்க்ஸ்னால நிறைய ஃபேமிலிஸில் நிறைய பேர் நாங்கள் இழந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ எங்களுக்கு டீப்பாக இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இழந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ யார் மேலேயுமே பாசம் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாசம் வச்சா அப்படி ஏதாவது சம்பவங்க. தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. மீன்ஸ் அதாவது நிறைய பண்ணுறவங்க டக்குன்னு நிப்பாட்டிடாதீங்க. அதனாலே ஃபால்ட்டு வரும், அதுவும் உயிரே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ட்ரிங்க்ஸுங்கிறது ஆழமாக பண்ணியிருப்பீங்க, உடனே நிப்பாட்டினா அது எதிர்வினை ஆயிரும் டக்குன்னு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை முழுசாக இது பண்ணுங்க. என்னங்க ஃப்ரெண்ட், உங்களோட நம்பி பிள்ளைகள் இருக்காங்கங்கிறது, இந்த ஃபேமிலி இருக்குங்கிறத உணர்றீங்களா? உணர்ந்தா குடிப்பீங்களா? குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்கேன்.